அது வந்து ஆரி விதை. இது பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல நமக்கு ஹேர் வந்து ஃபால் இருந்ததுன்னா, ஹேர் கொட்டுறது இருந்ததுன்னா, தலைமுடி கொட்டுறது இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஆரி விதையை வாங்கிக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையில் இருக்குது. இது வறுத்து கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறதுக்கும் இந்த ஆரி விதை பயன்படுது. ஏகப்பட்ட இயற்கையான பெனிஃபிட்டு இதில் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஜெல் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து நல்லா ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை கொதிக்க விடலாம். நான் பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். ஆரி விதை நல்லா இது பண்ணோன்னா நல்லா ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அப்புறம் நம்ம வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா தலையில் தடவுறதுனா நீங்கள் அப்படியே வந்து நல்ல ரூட்ஸில் வந்து நல்லா தடவிட்டு ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இதோட ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது நல்லா கொதிக்க அதில் வந்து நல்லா ஜெல் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா கொதிச்சு வரட்டுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழன்னு வர ஆரம்பிக்குது, திக்னஸ் வர ஆரம்பிக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சீடு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஆரி விதை. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பிசு தண்ணியோட வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டி இப்போது நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாங்க. இப்போ இதை ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேரை முடி கொட்டுது இல்லைங்களா, அந்த பிரச்சனைக்கு இயற்கையாக நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு வந்தது தான் இந்த ஜெல்லு. இதை ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து இது பண்ணிக்கலாம். கெடவே கெடாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பழமை ஒன்றே தாங்க, நமக்கு எப்போவுமே மாறாது. இது அவ்வளோ இயற்கையான பெனிஃபிட் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.